ஆனூர் ஹரணி உள்ளிட்ட 31 பேருக்கு உயர்நீதிமன்றம் விசேட அறிக்கை. இலங்கை மக்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்தை செயற்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்வதாக தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்த 2 மனுக்களை பரிசீலனைக்கு அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்களில் ஜனாதிபதி, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சரவை பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். கச்சத்தீவை விட்டுக் கொடுக்க மாட்டோம். கச்சத்தீவை ஒருபோதும் நாம் இந்தியாவுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடும் போது இதனை கூறினார். நிஷாந்த உலுகேதென மீண்டும் விளக்கமறியலில். இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் நிஷாந்த உலுகேதெனவை செப்டம்பர் 10 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே பெல்ஹலவெல நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. விகாரைகளுக்கு கீழே தமிழர்களின் உடல்கள். பல விகாரைகளின் அத்திவாரங்களுக்கு கீழே தமிழர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி சுகாஸ் கனகரத்தினம் தெரிவித்தார். சோமரட்ன ராஜபக்ச கிருஷாந்தி குமாரசுவாமி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை விட பெரிய குற்றவாளிகள் எல்லாம் வழியில் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றனர் என கூறியுள்ளார். நீதிமன்றத்தில் திடீர் திருப்பம். ரணிலுக்கு மிக அனுசரணையாக மிக நீண்ட காலம் இருந்தவர் சுமந்திரன். ஆனால் ரணிலுக்காக வழக்காடும் மன்றத்தில் அவரை காணவில்லை என நேற்று கனடாவிலுள்ள அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் தெரிவித்தார். இனவாதத்தை கிளப்பிய கம்மன்பில. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை உரிமை கட்சியின் தலைவருமான உதய கம்மன்பிலவுக்கு எதிராக விசாரணை தொடங்கப்பட உள்ளது. இதனை குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. குறித்த விசாரணைகள் மின்னணு மற்றும் அச்சு ஊடகங்கள் மூலம் இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அறிக்கைகள் வெளியிட்ட குற்றச்சாட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாடொன்றில் பாடசாலைகளில் கைபேசிகள் பயன்படுத்த தடை. தென்கொரியா பாடசாலைகளில் வகுப்பு நேரங்களில் கைபேசிகள் மற்றும் ஸ்மார்ட் சாதனங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. இதன் மூலம் சிறுவர்கள் மற்றும் வயது வந்தவர்களிடையே தொலைபேசி பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் சமீபத்திய நாடாக தென்கொரியா மாறியுள்ளது. கைது செய்யப்பட்ட ஈழத்து வேடன். பொப்பிசை பாடகர் வேடனுக்கு நிபந்தனைகளுடன் கேரள நீதிமன்றம் முன்பினை வழங்கியுள்ளது. தனது பொப்பிசை பாடல் மூலம் இந்திய அளவில் பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருப்பவர் கேரளாவை சேர்ந்த இசைக்கலைஞர் வேடன். வேடன் என்ற ஹிரண்தாஸ் முரளி மீது திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம் மருத்துவர் ஒருவரை பலமுறை அத்துமீறல் செய்ததாக கேரள காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் அண்மையில் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறை சென்றதில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ராசிக்கு பலன் அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த போதே அவர் இதனை கூறினார். ட்ரம்ப் விடுத்த மிரட்டல். டிஜிட்டல் சேவை வரிகளை விதிக்கும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இந்த எச்சரிக்கையை அவர் நேற்று வெள்ளை மாளிகையிலிருந்து விடுத்துள்ளார். அதன்படி டிஜிட்டல் சேவை வரி விதிப்பு சட்டங்கள் நீக்கப்படாவிட்டால் அபராதங்கள் விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.